கேரளாவில் நிபா வைரஸ் பரவல் எதிரொலியாக கோவை மாவட்டத்தில் அமைந்துள்ள 13 சோதனை சாவடிகளிலும் சுகாதாரத்துறை சோதனையை தீவிரப்படுத்தியுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் சுதீஷ் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். கோவை மாவட்டத்தில் உள்ள தமிழக கேரள எல்லையோர பகுதிகளில் உள்ள சோதனை சாவடிகளில் நிபா வைரஸ் சோதனை செய்யப்பட்டு வருகிறது. சுகாதாரத்துறை சார்பில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நாம் தற்போது கோவை வாளையாறு பகுதியில் இருக்கிறோம். இங்கு தமிழக கேரள எல்லையோர பகுதிகளில் வரக்கூடிய வாகனங்கள் நிறுத்தப்பட்டு சுகாதாரத்துறை சார்பில் தெர்மல் ஸ்கேனிங் மூலமாக வரக்கூடிய வாகன ஓட்டிகள், கார், இருசக்கர வாகனங்கள் போன்றவை, பேருந்து அனைத்துமே நிறுத்தி வைக்கப்பட்டு அனைவருக்கும் தெர்மல் ஸ்கிரீனிங் மூலமாக அவர்களுக்கு காய்ச்சல் பரிசோதனை செய்யப்படுகிறது. இதன் மூலமாக காய்ச்சல் உள்ளவர்கள் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள், மருத்துவமனைகளுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். இந்த ஆண்டு மட்டுமே கேரளாவில் நிபா வைரஸ் பாதிப்பால் 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதன் எதிரொலியாக தொடர்ச்சியாக இந்த நிபா வைரஸ் பரவல் கேரளாவில் அதிகரித்திருக்கிறது. கோவை மாவட்டம் கேரளாவை ஒட்டி அமைந்திருப்பதால் நிபா வைரஸ் பரிசோதனை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நடவடிக்கையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தல் வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் சுகாதாரத்துறை சார்பில் தற்போது கோவை மாவட்டத்தில் உள்ள 13 சோதனை சாவடிகள் இருக்கிறது. கோவை மாவட்டத்தில் தமிழக கேரள எல்லையோர பகுதிகளாக இந்த 13 சோதனை சாவடிகளிலும் இங்கு சுகாதாரத்துறை பணியாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். முகாம்கள் அமைக்கப்பட்டு சுகாதாரத்துறை பணியாளர்கள் மூலமாக அனைத்து வாகன ஓட்டிகள் மற்றும் பயணிகளிடம் இந்த தெர்மல் ஸ்கிரீனிங் மூலமாக இந்த சுகாதாரத்துறை பணியாளர்கள் தொடர்ச்சியாக இந்த வைரஸ் குறித்து சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து நிபா வைரஸ் எதிரொலி கேரளாவில் அதிகரித்துள்ள நிலையில் இந்த நடவடிக்கை தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக வாளையாறு பகுதியிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீபனுடன் சுதேஷ்.